ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஞானா ஃபுட்ஸ். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டோன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணியில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோன்னா ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி, 2 நூக்கல், 100 கிராம் பட்டர் பீன்ஸ், 3 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு. அடுத்து தேவையான அளவு பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. அடுத்து தேவையான பிரியாணி மசாலா. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதை வெட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்து தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா. அடுத்து இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பில் எடுத்தோன்னா குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த கல்பாசி, பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். ரெண்டு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஃப்ரை பண்ணுறது எடுத்தோம்னா நம்ம நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நம்ம வதக்கணும்னா வேகமாக நமக்கு ஃப்ரை ஆயிரும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த விழுது எடுத்துட்டுனா சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அந்த மசாலாவோட சேர்த்து எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம மசாலா சேர்த்துக்க வேண்டியதான். சிறிதளவு சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, இது எல்லாம் தேவைக்கேற்ப. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் சில்லி பவுடர் சிறிதளவு சேர்த்தா போதும். அடுத்து பிரியாணி மசாலா, இது தேவைக்கேற்ப. அடுத்து இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம வெட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து இதாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறிதளவு தயிர் சேர்த்துக்குங்க. இது தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம வந்து எடுத்தோம்னா அந்த ஊற வச்சுருக்கிற அரிசி, இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் பிஃபோரே வந்து நான் ஊற வச்சிட்டேன். இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி. நம்ம 1 கப் அரிசி வந்து எடுத்திருக்கோம். அப்போ 1 கப்புக்கு வந்து எடுத்தோம்னா 2 1/2 கப் தண்ணி ஊற்றுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதான். அடுத்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எங்களுக்கு உப்பு காரம் வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணி அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் தான் அடி பிடிக்காது. நம்ம அடுத்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டுக்குங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 2 விசில் போதும். இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நெய் வந்து சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து எடுத்துகிட்டேன்னா தயிர் பச்சடி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து எடுத்தோன்னா வெங்காய தயிர் பச்சடி. இது ஒரு 4 வெங்காயம், 200 மில்லி தயிர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி